முருகப்பெருமான் ஆலய வழிபாடு. தமிழகத்திலும் தமிழர்கள் வாழும் பிற இடங்களிலும் அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான வழிபாடுகள் காவடி எடுத்தல், அலகு குத்துதல், பால்குடம் எடுத்தல், முடி இறக்குதல் அதாவது மொட்டை போட்டு கொள்ளுதல் மற்றும் பாத யாத்திரை. முருகன் கோவில்களில் முருக வழிபாடு தமிழ்நாட்டில் மிகவும் அதிகம் காணப்படுகின்றது. அறுபடை வீடுகள். திருப்பரங்குன்றம். சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் மகளான தெய்வானையை மணந்த திருத்தலமாகும். திருச்செந்தூர். அசுரன் சூரபத்மனோடு முருகன் போரிட்டு வென்று வெற்றி வாகையை சூடிய திருத்தலமாகும். பழனி. மாங்கனிக்காக தமையன் விநாயகரோடு போட்டியிட்டு தோற்ற கோபத்தால் தண்டாயுதபாணியாக நின்ற திருத்தலம் இது. சுவாமிமலை. தன் தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பன் சுவாமியாக காட்சி தரும் திருத்தலம் ஆகும். திருத்தணி. சூரனை வதம் செய்த பின் சினம் தணிந்து குரவர் மகள் வள்ளியை மணந்த திருத்தலம் ஆகும். பழமுதிர்ச்சோலை. அவ்வைக்கு பழம் உதிர்த்து வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் திருத்தலமாகும். மலேசிய நாட்டில் 10 குகையில் சுப்பிரமணியர் திருக்கோவில் அமைந்து உள்ளது. தைப்பூசம் முதலிய திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முருகன் குறித்த பழமொழிகள். வேலை வணங்குவதே வேலை. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. வயலூர் இருக்க அயலூர் தேவையா? காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி. அப்பனை பாடிய வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ? முருகனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை, மிளகுக்கு மிஞ்சிய மருத்துவமும் இல்லை. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை. கந்தன் களவுக்கு கணபதி சாட்சியாம். பழனின்னா பஞ்சாமிர்தம் வந்திடுமா? சென்னிமலை சிவன்மலை சேர்ந்தோர் பழனிமலை. செந்தில் நமக்கிருக்க சொந்தம் நமக்கெதற்கு? திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். வேலவனுக்கு ஆனை சாட்சியாம். வேலிருக்க வினயமில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. செட்டி கப்பலுக்கு செந்தூரன் துணை. கந்தன் பாதம் கனவிலும் நம்மை காக்கும். கந்தசஷ்டி கவசம் விந்து விந்து மயிலோன் விந்து, முந்து முந்து முருகவேல் முந்து போன்ற பழமொழிகள் முருகப்பெருமான் பெருமையை நமக்கு உணர்த்துகின்றன.